ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு திக்கான மில்க். அதே கப்லேயே நம்ம ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு எக்கை இந்த மாதிரி உடைச்சி அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணுமே நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் இன்னுமே ஃப்ளஃபியாக கிடைக்கும். நம்ம ஹேண்ட் பீட்டர் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதோட ஒரு 1/4 கப் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கேக் நல்லாவே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சு அதில் ஒரு 1/4 கிலோ அளவு மைதா எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக நம்ம ஜலிச்சு எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி அதை நல்லா கலந்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு கேக் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு கேக் பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. எந்தவித கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த எசன்ஸ் அந்த எக்கோட ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணும். கேக்குமே நம்ம சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ரெடி பண்ண அந்த கேக் பேட்டரை இந்த மாதிரி மோல்டு, இது சிலிக்கான் மோல்டு. உங்களுக்கு பேப்பர் கப்ஸ் இருந்தால் கூட சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டரை மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம ஹாஃப் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும். மேலே பிரேக் ஆகாமல் நமக்கு கேக் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதை நம்ம இட்லி எப்படி ஸ்டீம் பண்ணி எடுப்போமோ அதேமாரியே ஸ்டீம் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எக்ஸஸாக தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களோட கேக் அந்த மேலே பிரேக்காக ஆகிடும். இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஃப்ளஃபியாக மேலே நம்ம ஊற்றின லெவலை விட கேக் மேலே நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ நம்ம 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக நல்ல ஸ்பாஞ்சியாக சாஃப்டான கப் கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கேக் நல்லா ரெடி ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கில் இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவுலாம் அதில் ஒட்டாமல் வரும். ஸோ கேக் நமக்கு நல்லாவே ஸ்டீம் ஆகிருக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்லேயே நம்ம கப் கேக் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஈஸியான கப் கேக்கை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதேமாரியே ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு கேக்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலான சிட்டி சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள்கிட்ட சேரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.